வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு 7 தலைப்பு செய்திகள தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வீடியோவ முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளின் முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல இன்று மழையானது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, வழக்கத்தை விட கூடுதலான மழை பொழிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்திற்கே ஒரு கூடுதல் மழை பொழிவு அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான தலைப்பு செய்தி இது பட்ஜெட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட் ஒண்ணுமே கிடையாது. சீரியஸ்லி தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில பண்ண பட்ஜெட்டா பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியின் சார்பில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டின் சார்பில். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்காலியை காப்பாற்ற போராடக்கூடிய நபர்களின் பட்ஜெட்டாகவே இது பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனம் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, ஆந்திரா மாநிலத்தின் முதலமைச்சரும் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா நன்றியை செலுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய பாரதத்தின் பிரதமருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, தமிழகத்தில் கேஸ் சிலிண்டருடைய விலை அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய எப்படி சொல்கிறது, இந்த பணப்பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்துச்சு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இருந்த ஆட்சி. ஸோ இந்த ஆட்சி ஒரு ஒழுக்கமான எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு ஆட்சியாக நகர்த்த வேண்டும். அடுத்தது 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது விரைவாக நடைபெறப் போகின்ற சூழ்நிலையிலே அந்த தேர்தல்களுக்கான பிரச்சார யுக்திகளில் தற்போது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, இன்னும் இப்போ வரப்போகிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1 வருஷம் நிறைவடைய போகுதுன்றதுனால நிறைய பிரம்மாண்டமான சாதனைகளை செய்ய தமிழகத்தில் திமுகவின் அரசாங்கம் நினைத்து கொண்டிருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.